கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்நாளில் ஒரு நாளை நம்ம கூட்டி கொடுத்து அதில் நம்ம தொடர்ந்து இந்த அப்போஸ்தலர் நிருபத்தினுடைய காரியங்களை நம்ம கவனிக்கிறதுக்கு கிருபை செய்தனாலே நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகர் மூலம் நம் துதிகளையும் சோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொள்வோம். இப்போது நம்ம எத்தனாவது அதிகாரம் பார்க்க போகிறோம்? 13வது அதிகாரம் பார்க்க போகிறோம். ஸோ 12ஆம் அதிகாரம் நம்ம போன வாரம் பார்த்தது யாக்கோபினுடைய மரணம், அது நிமித்தம் ஏற்பட்ட காரியங்கள் இதெல்லாம் படித்தோம். பேதுருவினுடைய அந்த வெளிப்படுதல் எல்லாம் படித்தோம். ஸோ இதுக்கப்புறம் கவனித்து பார்த்தீங்கன்னா 13ஆம் அதிகாரத்தினுடைய சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியங்கள் இங்கே தான் என்ன ஆகுது, இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும், அப்போஸ்தலனாகிய பவுல் பர்னபா ரெண்டு பேரும் அவங்க அந்தியோகியா பட்டணத்திலிருந்து ஒரு வருஷம் அங்கே ஊழியத்தை செய்துட்டு மறுபடியும் சீப்புரு தீவுக்கு அவங்க தேவனுடைய சத்தியத்தை அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊராக போகிறாங்க. போயிட்டு கடைசியாக அந்தியோகியா பட்டணத்துக்கு அவங்க வராங்க. அந்தியோகியாங்கிறது நமக்கு தெரியும், ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் அப்படின்னு முதல் அழைக்கப்பட்ட ஒரு பட்டணம். அது எங்கேன்னு சொல்லி கவனிச்சின்னா பாருங்கள், இந்த இடத்துல தான் இஸ்ரேல் நாடு, எருசலேம் பட்டணம். இங்கேருந்து தான் ஊழியங்கள் பெருகுச்சு. இப்போ இந்த அந்தியோகியாங்கிற பட்டணம் இது மத்திய தரைக்கடலில் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டணம். இங்கே தான் இவருடைய ஊழியங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியங்கள் இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ இவரோட கூட இருக்கிறது யாருன்னா பர்னபா. இப்போ நம்ம முதல் வசனத்தில் கொஞ்சம் கவனிக்கலாம் பாருங்கள். இந்த அந்தியோகியா பட்டணத்தில் தான் முதல் புறஜாதிகளுடைய சபை ஆரம்பிச்சது. கவனிங்க, இந்த அந்தியோகியா பட்டணத்தில் தான் புறஜாதிகளுடைய முதல் சபை. இந்த முதல் சபைக்கு மூப்பராக யார் இருக்கிறதுனா, யாராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? பவுல் தான் அந்த சபையினுடைய மூப்பராக இருக்கார். அவருக்கு உதவியாளராக பர்னபா இருக்கார். ஆனால் பர்னபா இவருக்கு மூத்தவர் சத்தியத்தில். ஆனால் பாருங்கள் எப்படி வரார். இவர்கள் மூப்பராக இருந்து இந்த ஊழியங்கள் செய்துட்டு அவங்க வர்றாங்க. இப்போ இதிலிருந்து இந்த 13ஆம் அதிகாரம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ வாசிக்கலாம் வசனம் 1. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நிகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்க தரிசிகளாயும் போதகர்களாயும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போது 13ஆம் அதிகாரம் எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஏற்கனவே அங்கே ஊழியம் செய்து என்ன வந்தாச்சு, இப்போது சபைகள் ஏற்படுத்தப்பட்டாச்சு. அந்த சபை எப்படி இருக்குன்னா ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜடு சபைன்னு சொல்லுவாங்க. அதாவது முற்றிலும் ஒரு வளரக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சபை. இந்த சபையில் சாதாரணமாகவே ஒரு சபையில் ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள் இவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி இப்போது இந்த அந்தியோகியா பட்டணத்தில் சபையில் பார்த்தீங்கன்னா 2 வகுப்பார் அவங்க அங்கே இருக்கிறாங்க. என்ன 2 வகுப்பார் என்று சொல்லி பார்க்கும்போது, தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் 5 பேர். அதில் ஒருத்தர் பவுல், அப்புறம் பின்னாடி பர்னபா, அப்புறம் 2-3 பேர்லாம் வருது. இந்த 5 பேர்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பு தீர்க்கதரிசிகளாக இருக்கிறாங்க, இன்னொரு குரூப் போதகர்களாக அதாவது இருக்காங்க. ஸோ போதகர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் என்ன வித்தியாசம் அது தெரியணும் நமக்கு. அதில் ஒரு க்ளூ என்ன கொடுக்குறேன். இங்கே 2 வகுப்பார் இந்த சபையில் இருக்கிறாங்க, அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபையில். அதில் பவுல் பர்னபாவெல்லாம் இருக்காங்க. அதில் 2 வகுப்பார், ஒரு தீர்க்கதரிசிகள் ஒரு வகுப்பார், போதகர்கள் ஒரு வகுப்பார். ஸோ இதில் பவுல் பர்னபாவெல்லாம் தீர்க்கதரிசிகளாக இருந்தாங்களா, போதகர்களாக இருந்தாங்களா, இது ஒரு கேள்வி. அதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, போதகருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. தீர்க்கதரிசிகள்ங்கிறது யார்? இந்த இடத்துல சொல்லப்பட்ட வசனத்தினுடைய கருப்பொருள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசிகள்ங்கிறவங்க யாருன்னா, எல்லா இடங்களிலும் போய் எல்லா இடத்துக்கும் போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சியையும் தீர்க்க தரிசனங்களையும் தேவனுடைய வசனங்களையும் சொல்கிறவங்க. போதகர்கள்ங்கிறவங்க யாருன்னா, சபைக்குள்ளே இருந்து சபை மக்களுக்கு போதிக்கிறவங்க. இப்போ நீங்களே சொல்லிடலாம், இப்போ இங்கே தீர்க்க தரிசிகள் யார்? பவுலும் பர்னபாவும் தான். ஸோ பவுலும் பர்னபாவும் தான் வெளியூர்களுக்கு ஊழியத்தை போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க. மற்ற மூவர்களும் இப்போ இங்கே என்ன இருக்காங்கன்னா, இங்கே போதகர்கள் சபை மக்களுக்கு தேவனுடைய சத்தியத்தையும் அதனுடைய காரியங்கள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குற நிலைமையில் இப்போ இங்கே சபை ஆரம்பிக்குது. இதுக்கு ரசல் பிரதர் ஒரு கமெண்ட்ரி கொடுக்குறார். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே அதே மாதிரி தான் நம்முடைய கடைசி காலத்தில் வாழக்கூடிய சபை மக்கள் மத்தியிலையும் ஒரு சிலர் போதகர்களாக இருக்கலாம், ஒரு சிலர் தீர்க்கதரிசிகளாகும். அப்போது யாருக்கு என்னென்ன தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த தாளந்தை முதல் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு
அந்த தாளந்து நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா உடனடியாக அந்த தாளந்தை தேவனுக்காக பயன்படுத்த வேணும். ஊழியம் செய்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும். அல்லது சபையில் இருக்கக்கூடிய இருந்து கொண்டு சில வேலைகளை செய்யணும் அப்படின்னா அந்த வேலைகளை செய்யணும். அவரவர்கள் தாளந்துகளுக்கு தகுந்தபடி தேவனுடைய ஊழியத்தை அவர்கள் செய்ய வேணும் அப்படிங்கிறத ஒரு கமெண்ட்ரி அங்கே கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த ஊழியங்கள் நடைபெற்றுட்டு இருக்குது, சபை கூடுதல் போயிட்டுருக்கு, எல்லாம் வந்துட்டுருக்கு. இப்போ திடீர்னு என்ன நடக்குது பாருங்கள். 2ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக. எப்படி அந்த வசனம் பாருங்க. இவர்கள் ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவலம் பற்றினார். தமிழில் அப்படி இருக்கு, ஆனால் அந்த ஹோலி ஸ்பிரிட் கைடன்ஸ் நமக்கு தெரியும். பரிசுத்த ஆவியினுடைய என்ன சொல்லலாம், இன்ஸ்பைரேஷன், புரியுதுன்னா, இன்ஸ்டிங்ஷன் சொல்லலாம். அதாவது உள்ளுணர்வு இவங்களுக்கு தூண்டுதான். சரி, உடனே நம்ம அடுத்த வேலைக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை பரிசுத்தாவியினாலே உந்தப்பட்டு இருக்காங்க. இப்போ இவங்க அந்த சபையில் இருக்காங்க. இங்கே என்ன நடந்துருக்கு, உபவாசத்திலும் அவர்கள் ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருந்த போது அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலாம். உபவாசத்துக்கு ஏற்கனவே நமக்கு என்ன விளக்கம் பார்த்துருக்கோம். உபவாசம் சாப்பிடாமல் இருக்கிறதா, முழு கவனத்தோட தேவனுடைய வேலையை சரி, அதில் எந்த விதமான உணவை பற்றியெல்லாம் கவலைப்படாத ஒரு சூழ்நிலை. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தங்களுடைய முழு கவனத்தையும் சபையில் உட்கார்ந்து தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதுலையும் அவருக்கு ஆராதனை செய்கிறதுலையுமே அவங்க அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய உந்துதல் இப்போ அவங்களுக்கு கிடைச்சு இப்போ அவங்க என்ன செய்யணாங்கன்னா அவர்களை ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள் அப்படின்னு ஒரு உந்துதல் கிடைக்குது. உடனடியாக இவர்கள் சபைக்கு அதை அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவிக்கும்போது 3ஆம் வசனம், அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். எப்படி பாருங்க. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலையும் பர்னபாவையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேலே கை வச்சு அனுப்புகிறாங்க. இதுக்கு பேர் தான் இப்போ மற்ற சபைகள் எல்லாம் கவனிச்சு ஆர்டினேஷன் சொல்லுவாங்க. ஒருத்தர் ஐயருக்கு படிச்சுட்டு வந்துட்டு அவர் உடனே ஒரு ஐயர் ஆகணும் அப்படின்னா இன்னும் என்ன செய்வாங்க, ஆர்டினேஷன், மேலே கை, எல்லா ஆயர்களும் கை வச்சு இதெல்லாம் பண்ணுவாங்க. இது சபையினுடைய நடைமுறை தான். ஆனால் அவங்க தவறான விஷயத்துக்காக செஞ்சிட்ருக்கிறாங்க. இங்கே அதே மாதிரி தான் தேவனுடைய பிள்ளைகள் ஊழியத்துக்கு அவங்க போகும்போது சபை மக்கள் எல்லாம் அவர்கள் மேலே அப்படின்னு என்ன அர்த்தம், கை வச்சுன்னு என்ன அர்த்தம், ஆசீர்வதிச்சு அனுப்புகிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அல்லது ஆர்டினேஷன், அதாவது அவர்களை தேவனுக்கென்று அவங்க என்ன செய்கிறாங்க, அர்ப்பணிக்கிறாங்கன்னு அர்த்தம். புரிஞ்சு, அதுக்கு பேர் தான் ஆர்டினேஷன் சொல்கிறது, டெடிகேஷன். ஸோ ஒரு மேலே கை வச்சு இப்போ ஆக்சுவலாக பவுல் பர்னாபா இவங்கெல்லாம் தான் பெரிய ஊழியக்காரர்கள். ஆனால் இங்கே சபை மக்கள் என்ன பண்ணுறாங்க இப்போ அப்படின்னு என்ன அர்த்தம், சபை மக்கள் அவர்கள் மேலே கை வச்சு அனுப்புகிற அளவுக்கு சபை மக்கள் எப்படி இருந்திருக்கு வேணும், இந்த சத்தியத்தில் இன்னும் கொஞ்சம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்திருக்கு வேணும். ஸோ கை வச்சு அவர்கள் மேல் அனுப்பினார்கள். இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ அவங்க போகிறாங்க. அதில் தான் என்ன சொல்கிறாருன்னா ரசல் பிரதருடைய கமெண்ட், இது இந்த அதிகாரத்துக்கு மட்டும் சில கமெண்ட்ரிலாம் கொடுத்துருக்காரு. இப்படியாக ஒரு சபை இருக்குதுன்னா அந்த சபை எப்படி தெரியுமா இருக்குமா, ஒரு பல்கலைக்கழகமாக இருக்குமா. புரியுதுன்னா, இட் இஸ் லைக் எ யூனிவர்சிட்டி ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கணும் ஒரு சபை. அதில் ஊழியக்காரர்கள் தயார் பண்ணப்படணும், அதில் போதகர்கள் தயார் பண்ணப்படணும், ஊழியங்கள் தயார் பண்ணப்படணும். இதெல்லாம் மற்ற எல்லா சபைகள்லையும் ஒன்றுமே இல்லாமல் தயார் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஆக்சுவலி இது எங்கே தான் தயாராகணுமா, இங்கே தான் தயாராகணும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த தயாராகி ஒரு சூழ்நிலை வரும்போது தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா அதை ஹெசிடேட் பண்ணக்கூடாது. அப்படின்னா அதை மறுக்கக்கூடாது. தேவன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காருனாலே அது முழு சந்தோஷத்தோடு அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு அவர்கள் தயாராக இருக்கணும். ஸோ இதுதான் இந்த அந்தியோவியில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். இப்படி ஸ்டார்ட் ஆகும்போது 4ஆம் வசனம், அவர்கள் அப்படியே பரிசுத்தாவியினால் அனுப்பப்பட்டு செலூக்கியா பட்டணத்திற்கு கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள். இப்போ நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இவங்க அந்தியோகியாவில் இருக்காங்க. இப்போ இதுதான் அந்த அந்தியோகியா பட்டணம். இந்த பட்டணத்திலிருந்து இப்போ என்ன செய்கிறாங்கன்னா மத்திய தரைக்கடல் ஓரமாக இருக்கக்கூடிய இந்த பகுதி, அங்கேருந்து அந்த செலூக்கியா அப்படிங்கிற பட்டணத்துக்கு அங்கேருந்து கப்பல் ஏறி பாருங்க. இப்போ படம் பார்த்து கிளியராக புரியுதா, அங்கேருந்து கப்பல் ஏறி எங்கே வர்றாங்க, இப்போது சைப்ரஸ் தீவு, இது ஒரு பெரிய தீவு, சைப்ரஸ் சீப்புரு தீவுக்கு அங்கே என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அப்போ சீப்புரு தீவில் அங்கே என்ன பட்டணம் இருக்குது, இப்போ அந்தியோகியா, செலூக்கியா, அதுக்கப்புறம் சீப்புரு தீவு, அதுக்கப்புறம் இவங்க முக்கியமாக முதல் வர்ற பட்டணம் சாலமி அப்படின்னு ஒரு பட்டணம். புரியுதுங்களா? இப்போ இந்த சாலமி பட்டணத்துக்கு அவங்க வர்றாங்க. இப்போ அந்த சாலமி பட்டணம் அதில் என்ன நடக்குது, 5ஆம் வசனம் பாருங்கள்.
சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். இப்போ சாலமி பட்டணத்தில் வந்து யூதருடைய ஜெப ஆலயங்களில் இப்போ அப்படின்னா இவங்க முதல்ல இங்கே தான் போயிருக்கிறாங்கன்னு அர்த்தம். இன்னும் வந்து பவுலை பற்றி சொல்லும்போது புறஜாதிகளுக்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஆனால் பவுல் தன்னுடைய ஊழியத்தை இப்போ புறஜாதிகள் இடத்துல ஆரம்பிக்கல. எங்கே தான் ஆரம்பிச்சிருக்கார்? இப்போ முதல்ல யூதர்கள் இடத்துல ஆரம்பிக்கிறார். அது எங்கே? நேர ஜெபாலயம். ஏன்னா கூடக்கூடிய இடம். ஜெபாலயத்தில் வந்து தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாய் இருந்தான். யார் இந்த யோவான்? அப்போஸ்தலனாகிய யோவானா? யோவானும் அவர்களுக்கு ஊரிய யார் இந்த யோவான்னா, போன வாரம் பார்த்தோம் இல்லையா, அந்த பேதுருவை தேவதூதன் அதாவது சிறையிலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இவர் நேரம் எங்கே போகிறாங்க? மார்க்கு எனப்பட்ட யோவானுடைய வீட்டுக்கு. அப்போ மார்க்கினுடைய இன்னொரு பேர் தான் இது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியா. பார்த்தீங்களா, மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவான். அப்போ இப்போ கூட யார் போயிட்டு இருக்கிறது? இப்போ யார் யார் போகிறது இந்த ஊழியத்தில்? பவுல், பர்னபா, மார்க்கு சுவிசேஷத்தை எழுதினவர் யோவான். ஸோ இவங்க 3 பேரும் தான் இப்போ அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா தேவாலயத்தில் போய் அங்கே பிரசங்கிக்கிறதுக்காக அங்கே போகிறாங்க. அப்படின்னா இந்த மார்க்கு யார், இந்த யோவான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு சில ரெஃபரன்ஸ் சொல்லுது. பர்னபா இருக்கா பாருங்க, கூட வந்தார் இல்லையா, பர்னபாவுக்கு ரொம்ப நெருங்கின ஒரு, இன்னும் சொல்ல போனால் பர்னபாவுடைய அண்ணன் மகன் தான் இந்த மார்க்கு எனப்பட்ட யோவான். ஸோ அதனால் ரொம்ப க்ளோஸ், பர்னபாவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்ததுனால பவுல் வந்து பர்னபாவை கூப்பிட்டு போகும்போது கூட யார் வந்துடுது? இப்போ யோவான். இப்போ அங்கே 3 பேரும் தான் போகிறோம். இப்போ அங்கே போயிட்டு பாருங்கள் 6ஆம் வசனம். அவர்கள் பாப்பே பட்டணத்து வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பரியேசு எனப்பட்ட பேர் கொண்ட மாயவித்தைக்காரனும் கள்ள தீர்க்க தரிசியுமாகிய யூதனை கண்டார்கள். ஸோ இப்போ எந்த பட்டணத்துக்கு வர்றாங்க பாருங்கள், இந்த பட்டணம் பாம்பே அப்படிங்கிற பட்டணம். அது என்ன, சாலமி பட்டணத்துக்கு வந்து அங்கே ஊழியம் பண்ணிவிட்டு பின்னாடி அந்த பாம்பேங்கிற பட்டணத்துக்கு வராங்க. அப்படி வரும்போது அங்கே ஒரு மாயவித்தக்காரன் ஒருத்தர், மேஜிக் பண்ணுற மாதிரி ஒரு மாயவித்தக்காரனே தெரியும் இல்லையா, அவன் செய்யக்கூடிய வித்தைகள் எல்லாம் யாருடைய சக்தியில் தான் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அந்த அசுத்தாவிகளுடைய சக்தியில். இவன் என்ன பண்ணியிருக்கான்? இவன் யாருன்னா இவன் ஒரு யூதன், புரியுதுங்களா? இவன் வந்து ஒரு யூதன். ஆனால் இவன் என்ன செய்கிறான்? மாய வித்தைக்காரனாக இருக்கிறான். அதே சமயத்தில் தன்னுடைய வித்தையை பயன்படுத்தி என்னத்தை சொல்லிகிட்டு இருக்கான்னா கள்ள தீர்க்க தரிசியமாக இருக்கிற யூதன். இப்போ அவன் வந்து யார்கிட்ட இருக்கான்னா, அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட அந்த பட்டணத்தில் செர்கியூன்னு ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸர் ஒருத்தன் இருக்கான், பெரிய அதிபதி. அவனுக்கு கூட இருந்துட்டு அந்த அதிபதி பாருங்க, இப்போ அவன் என்ன செய்கிறான்? பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவரிடத்திலே தேவவசனத்தை கேட்க ஆசையாக இருந்தான். இந்த இடத்துல ஒரு ஆர்டர் மாறி இருக்கு பாருங்க. முதல்ல யார் தான் வரணும்? சவுலையும் பர்னபாவையும் தான் போட்டிருக்கணும். ஆனால் எப்படி போட்டிருக்கு? பர்னபாவையும் சவுலை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பவுலுக்கு முன்னாடியே பர்னபா என்ன ஆகிட்டார்? சத்தியத்துக்குள்ளே வந்துட்டார். ஸோ இது வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ பவுல் என்ன ஆகிறார்? பின்னாடி இருந்து போயிட்டுருக்கார். இப்போ வரவழைத்து அவர்களிடத்தில் தேவவசனத்தை கேட்க ஆசையாக இருந்தான். மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேருடைய அந்த எலிமா, அவனுக்கு இன்னொரு பேர் கூட எலிமாவன் என்பவன் அதிபதியை விசுவாசத்திலிருந்து திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு என்ன செய்கிறான்? எதிர்த்து நிற்கிறான். அது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பாப்பே இந்த பட்டணத்துக்கு வரும்போது இப்போ வந்து என்ன செய்கிறான்? ஒரு பெரிய அதிபதி. அந்த அதிபதி வந்து இவங்களுடைய சத்தியத்தை கேள்விப்பட்டு பவுல் பர்னபாவை கூப்பிட்டு கேட்கறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் இந்த கூட இருந்த மாயவித்தைக்காரன் எலிமா என்ன பண்ணுறான்னா, எதிர்த்து நிற்கிற அவங்க சொல்கிறத என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறான். ஆக்சுவலாக சத்தியம் கேட்பதற்கு அவன் என்ன பண்ணுறான்? அவன் தடுக்கிறான். அப்படி தடுக்கும்போது இப்போ பாருங்கள், இப்போ தான் ஆரம்பிக்கிறார் பவுல். ஆரம்பிக்கும் போதே தேவன் அவருக்கு என்ன ஒரு பரிசுத்தாவினுடைய வல்லமை கொடுக்குறார். அப்பொழுது பவுல் 9ஆம் வசனம் எனப்பட்ட சவுல் பரிசுத்தாவியினால் நிறைந்தவனாய் என்ன செய்கிறானா? அவனை உற்று பார்த்து. அப்படின்னு என்ன அர்த்தம்? உற்று பார்த்து அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதான். உற்று பார்த்துனாலும் இப்படி உத்து பார்க்குற அர்த்தம் இல்லை. அவன் எந்த வித்தையில் இதை செய்துட்டுருக்கிறான், புரியுதா? அதுதான் அந்த அப்சர்வேஷன்.
அவனை உற்று பார்த்து, வாசிக்கலாம் அடுத்த வசனம் 10ஆம் வசனம். எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிகளுக்கெல்லாம் பகையினனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாய். இப்போ பாருங்க, அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருந்திருக்கான்? கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டிட்டு இருந்திருக்கான். இவன் என்ன ஆக்ஷன் பண்ணியிருக்கோன்னு அதை வசனத்தில் சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைங்கனே. அப்படின்னா இவன் அந்த அசுத்தாவியினுடைய அதிகாரத்தில் இருந்துட்டு இவன் என்னென்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கவனிக்கலாம். என்னென்னவெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கான்? கபடு, பொல்லாங்கு, அப்புறம் நீதிக்கு பகை, செம்மையான வழிகளை புரட்டுறது. இந்த 4 விஷயத்தையும் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். எந்த அதிகாரத்தில்? பிசாசனுடைய அதிகாரத்தில். இப்போ இந்த வசனம், ஆனால் ஆக்சுவலாக இவன் யாருங்க? இவன் ஒரு யூதன். அப்போ யூதன்னாலே நல்லா புரிஞ்சுக்கலாம், இவன் நியாயப்பிரமாணத்தில் இருக்க வேண்டியவன். நியாயப்பிரமாணத்தில் என்ன இருக்குது? இந்த அசுத்தாவிகள் மற்ற போக்குவரத்து எதுலேயுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்போது இவன் அதுக்கு மீறி தன்னை ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, தன்னை பெருமைப்படுத்திக்கிறதுக்கு தான் அந்த ஒரு அதிகாரி முன்னாடி என்ன செய்கிறான்? தன்னை பெருமைப்படுத்துறதுக்கு மாயவித்தை பண்ணுறான். இப்போ பவுலும் பர்னபா சத்தியம் சொல்லும்போது இவனுடைய பெருமை என்ன ஆகிடும்? குலைக்கப்பட்டுரும். அதனால் எதிர்த்து நிற்கிறானா. ஸோ இதில் நமக்கு என்ன பாடத்தை சொல்கிறாருன்னா, இதே மாதிரி இப்போ நியாயப்பிரமாணத்தை ஏன்னா யூதனால நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறவன் தான் அன்னைக்கு. அப்போ நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறவனே அசுத்தாவினுடைய பிடிக்கு போயிட்டா, இப்போ அவனுக்கு என்னென்ன கேரக்டர் வரும்? என்னென்ன வருமா? கபடு முதல்ல என்ன வரும்? உள்ளுக்குள்ளே பயங்கரமான கபடுக்கு என்ன சொல்லலாம்? வஞ்சகம் இல்லையா? மைண்டுக்குள்ளே ஒரு வஞ்சகம். அப்படின்னால என்ன அர்த்தம்? வஞ்சக ஆவி என்ன ஆயிடுச்சு? உள்ளே வந்துடுச்சு. 2வது கபடு. அப்புறம் எல்லா பொல்லாத சிந்தனைகள் எல்லாம் என்ன ஆகிடுமா? உள்ளே வந்துடும். அப்புறம் 3வது பிசாசின் மகனே. அப்போ அவன் என்ன, யாருக்கு மகன் ஆயிடுவான்? பிசாசுக்கு, சாத்தானுக்கு அவன் மகன் ஆயிடுவான். அப்போ அவன் நீதியவே பேச மாட்டான். நீதிக்கு அவன் என்ன ஆயிடுவான்? பகைங்கன் ஆயிடுவான். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் இது அப்படியே நமக்கு அப்ளை பண்ணுறார். அன்னைக்கு ஒரு யூதன் அவன் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறவன். இன்றைக்கி நம்ம கிறிஸ்துவின் பிரமாணத்தில் இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு அசுத்த ஆவியினுடைய விஷயம் நமக்குள்ளே வந்துருச்சுனாலே நமக்குள்ளே கபடு, வஞ்சகம், நீதிக்கு பயங்கராயிடுவோம். ஒரு ஒழுங்குக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வரமாட்டோம். அதே சமயத்தில் அந்த இடத்துல பிசாசினுடைய பிள்ளைகளாக மாறிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அங்கே பார்க்குறான். இதைத்தான் என்ன பார்க்குறான்? பவுல் உத்து பார்க்குறாரு. இல்லை, என்ன ஆச்சரியம்னா, பவுல் இன்னும் பெருசாக ஊழியத்தை என்ன செய்யலை, ஆரம்பிக்கவே இல்லை. இனிஷியல் ஸ்டேஜ்லேயே பவுலுக்கு தேவன் அந்த அதிகாரத்தை என்ன பண்ணிட்டார்? கொடுத்துட்டார். ஏன் அப்படி கொடுத்தார்? முதல்ல ஓரளவுக்கு நல்ல அனுபவம் ஆனதுக்கப்புறம் தானே சில அதிகாரங்கள் எல்லாம். பேதுருக்கெல்லாம் அப்படி தானே தேவன் கொடுத்தார். பேதுருக்கு அவ்வளோ சாதாரணமாக கொடுக்கலையே. அவரை கோதுமை மாதிரி புடைச்சி அதுக்கப்புறம் தான் அவர் அந்த அதிகாரத்தை கொடுக்குறார். ஆனால் பவுலுக்கு என்ன பண்ணிட்டார்னா, ஏற்கனவே சில அனுபவங்கள் இருக்குது. ஆனாலும் அவர் இப்போ தான் ஊழியத்தை ஆரம்பிக்கிற இனிஷியேட்டிவ். இதுக்கு முன்னாடி தர்ம பணம் கலெக்ட் பண்ணி கொடுக்குறது, போக்குவரத்துமாக இருக்கிறது தான் இருந்தார். இப்போ சத்திய ஊழியத்தை, வசனத்தை போதிக்கிற அளவுக்கு இப்போ வந்துட்டார்னாலே, இப்போது ஏன் தேவன் இந்த இடத்துல அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறார் அப்படின்னா, பவுலுடைய ஊழியம், பவுலுடைய வாழ்க்கை ஏற்கனவே தாயின் கர்ப்பத்திலேயே நிர்ணயிக்கப்பட்ட விஷயம். அதனால் தேவன் அந்த அதிகாரத்தை என்ன பண்ணிட்டார்? கொடுத்துட்டார். நீ இன்னிலிருந்து நீ அதிகாரத்தோடு என்ன பண்ண? நீ போதகம். இப்போ தான் உற்று பார்த்து இப்போ என்ன சொல்கிறார்? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாக இருப்பாய். என்ன மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் பா. இனி நீ எதை பார்க்க மாட்டேன்? சூரியனை காணாமல். அப்படின்னா இந்த இடத்துல சூரியனை காணாமல் அவர் சொன்ன அர்த்தம் என்னென்னா, நீ பகல்லையும் உனக்கு கண்ணு தெரியாது. அப்போ பாருங்கள், அந்த சூரியன் இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய காலப்பகுதி, நீரின் சூரியன் உச்ச கட்டத்தில் உதிக்கிற சத்தியம் அதிகமாக இருக்கக்கூடிய காலம். இந்த டைமில் அசுத்தாவிகளுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்து நமக்குள்ளே போயிடுச்சுன்னா, இப்போ நம்ம தேவனுடைய சத்தியத்திலே நம்ம என்ன செய்ய முடியாது? நிலைச்சு நிற்க முடியாது. அது ஒரு விஷயத்தை விளக்கமாக சொல்கிறார். ஸோ நீதியின் சூரியன். இவர் என்ன சொல்கிறார்? இனிமேல் நீ சூரியனே பார்க்க மாட்டேன். இப்போ அவன் என்ன ஆயிட்டான் பாருங்க, நீ குருடனாக இருப்பா என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் மேலே மட்டும்தான் இருளும் மந்தாரம்னா கண்ணு தெரியலன்னு அர்த்தம். அப்போ அவன் என்ன செய்கிறான்? அவன் தடுமாறி கைலாகு கொடுக்கிறவர்களை தேடினான். ஒரு 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 சீன் பாருங்கள். இந்த சைடு இதே கையில் மாயவித்தை பண்ணியிருக்கான்.
அதுதான் அங்கே விஷயம். மாய வித்தைன்னா பொருள் ஏதோ கையில் டக்குன்னு ஒன்று ஏதோ ஒரு பொருளை கொண்டு வர்றது அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை, அதான மாய வித்தைங்கிறது. எந்த கையில் எந்த காலில் மாய வித்தை பண்ணானோ இப்போ வந்து இவன் ஒரு யூதனாக இருந்து இந்த காரியத்தை செய்ததுனால இப்போ பவுல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார், நீ இனிமேல் சூரியனை பார்க்க மாட்டேன்னு சொன்ன உடனே இப்போது எந்த கையில் வித்தை பண்ணானோ அதே கையில் என்ன தேடுறாப்போ யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா? இதெல்லாம் தான் நமக்கு என்னவா இருக்குது, ஒரு பெரிய பாடமாக இருக்கும். அப்படி அவன் தேடிட்டு இருக்கிறான். அப்புறம் பாருங்கள், அடுத்த வசனம் வாசிக்கலாம். 12ஆம் வசனம். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். பார்த்தீங்களா? இப்போ இது இப்போ தான் யாருக்கு விசுவாசம் வருது? இந்த விஷயத்தை எல்லாம் கேள்விப்பட்டோன்னே இப்போ அவர் என்ன செய்கிறார், விசுவாசிக்கிறார். இப்போ பவுலும் 13ஆம் வசனம். பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாம்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். இப்போ வர்றாங்க, பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணம். பாருங்க, இங்கிருந்து கப்பல் ஏறி இங்கே போகிறாங்க, பெர்கே பட்டணம் அங்கே போகிறாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து அதனுடைய படம் கூட இதுதான் சீப்ரு தீவு. இங்கே தான் முதல் வந்தாங்க. இப்போ இதெல்லாம் ஏற்கனவே அந்த கன்வென்ஷனில் எடுத்த ஒரு படம் தான். பட் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு அதுக்கு அந்த பர்டிகுலராக அந்த இடத்த காமிக்கணுங்கிறதுக்காக பாருங்கள், இங்கேருந்து அவங்க எங்கே போகிறாங்க, பெர்கே பட்டணத்துக்கு இப்போ போகிறாங்க. அப்புறம் இதுதான் அந்த பெர்கே பட்டணம். சரி, அதை வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ அவர்கள் வந்து அந்த பெர்கே பட்டணத்துக்கு கப்பல் ஏறி வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு போனான். அப்படின்னா இந்த பெர்கே பட்டணத்தில் என்ன நடந்திருக்குன்னா, இது வரைக்கும் பவுல், பர்னபா, யோவான் 3 பேரும் தான் போயிருக்கிறாங்க. ஆனால் இந்த பெர்கே பட்டணத்துக்கு போனோடனே யோவான் என்ன பண்ணிட்டாராம், பிரிஞ்சு போயிட்டார். பெரிய டிஸ்பியூட் இதில். யோவான் ஏன் பிரிஞ்சு போனார்? இதில் வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாமே அந்த காலத்தில் பெரிய பெரிய பட்டணங்களாக இருந்திருக்கு. அதில் விசேஷமாக பார்த்தீங்கன்னா ஆசியா, பித்தினியா, கலாத்தியா, பொந்து, அந்த மாதிரி சில பட்டணங்கள் எல்லாம் இதில் சுற்றில் இருந்துருக்குது. அதில் வந்து இப்போது இந்த பெர்கே பட்டணம், அதுக்கப்புறம் போன இன்னொரு அந்தியோகியா பட்டணம் போகிறோம். அதெல்லாமே ரொம்ப பெரிய பெரிய பட்டணங்கள். இங்கே வந்து போனதுக்கப்புறம் யோவான் அவரை விட்டு என்ன பண்ணிட்டாராம், பிரிஞ்சிட்டாராம். ஏன் பிரிஞ்சார், என்ன காரணம்னு தெரியல. இது வந்து நம்முடைய அப்போஸ்தலர் ஆராய்ச்சி இருக்கக்கூடிய நம்முடைய கமெண்ட்ரியில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இப்போது ஒரு இடத்துல ஒரு பிரிவு வருதுனாலே அங்கே என்ன நடந்திருக்க வேணும், ஒரு இடத்துல ஒரு கசப்பு, ஏதோ ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்க வேணும். இப்போது மனக்கசப்பு ஏற்பட்டவங்க தான் என்ன செய்வாங்க, பிரிவாங்க. மனக்கசப்பு ஏற்படாதவங்க பிரிய மாட்டாங்க. ஏன்னா பவுல் பர்னபா 2 பேரும் இருக்காங்க. இப்போ யோவான் தான் என்ன பண்ணுறாரு, இப்போது பிரிச்சுக்கிட்டு அங்கே போகிறார். ஆனால் ஒன்று மட்டும் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, யோவான் வந்து கட்டாயமாக பவுல் சொல்கிறத கேட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஏன் பின்னாடி சொல்கிறான்னா, பவுல் சில விஷயங்கள் சொல்லியிருப்பார், ஆனால் அதுக்கு கீழ்ப்படியாமல் யோவான் என்ன பண்ணிட்டார், போயிட்டார். அதுதான் நடந்திருக்க வேணும்னு சொல்கிறான். ஏன்னா பவுல் வந்து இப்போ தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரன், தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரன் சொன்ன என்ன பண்ணுவோம், கேட்கணும். இவர் பிரிஞ்சு போயிட்டார். அதனால தான் பின்னாடி ஒரு முறை இதே பாருங்கள், அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 15:37ஆம் வசனம். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடனே கூட அழைத்து கொண்டு போக வேண்டும். மறுபடியும் இன்னொரு பிரயாணத்துக்கு போகிறாங்க. அப்போ பர்னபா வந்து, ஏன்னா பர்னபாவுக்கு யோவான் சொந்தக்காரர் இல்லையா, அப்படி என்ன சொல்கிறார், நம்ம மறுபடியும் யோவானை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது பவுலுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன், ஏற்கனவே நான் கூப்பிட்டு வரல, அதனால் அவன் வர வேண்டாம் அப்படின்ட்டார். அடுத்த வசனம் வாசிக்கலாம். 38ஆம் வசனம். பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை, அதைத்தான் சொல்றார், நம்மோட பிரிந்து நம்மோட ஊழியத்துக்கு வராததினாலே. அப்படின்னா ஊழியத்துக்கு வரல அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பிரிவு வந்துருச்சு பாருங்க. அப்படி போயிட்டாராம். பவுல் சொல்கிறதுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால, நீ மறுபடியும் திரும்பி வந்தாலும் நீ என் கூட வர வேண்டாம், நீ போயிருன்ட்டார். இதை வந்து நமக்கு வசனத்தில் என்ன சொல்கிறாங்க, லூக்கா 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்தில், கலப்பையின் மேல் கையை வச்சு அதை பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுடையவன் அல்ல. ஒரு முறை வந்து புது சிருஷ்டி ஆரண்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பழைய சிருஷ்டிக்கே போனான், அது ஒன்று. ஒரு முறை ஊழியத்துக்கு வரேன்ட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஊழியத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னான். புரியுதுங்களா? அப்போ நிறைய பேர் வந்து இந்த காலத்தில் கூட ஏதாவது ஒரு கோபம் வந்துருச்சுன்னா உடனே என்ன சொன்னால், நான் என்ன செய்ய மாட்டேன்,
நான் ஊழியத்துக்கு போக மாட்டேன், அப்படி கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி நம்ம சொல்கிறது சரியா? என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன அவமானம் வந்தாலும் தொடர்ந்து தேவனுடைய ஊழியத்தை நம்ம என்ன செய்யணும்? செய்துட்டு தான் இருக்கணும். அந்த ஒரு அடிப்படை தான். ஆனால் அதனால் அந்த மாதிரி இல்லாமல் பக்குவம் இல்லாமல் யோவான் போயிட்டார். அதனால் அது கோபம் பாருங்கள் பவுலுக்கு இருந்திருக்கு. அவன் சொல்கிறபடி கேட்காம போயிட்டான். அதனால் இவன் இனிமேல் வரக்கூடாது. சரி, அதுக்கப்புறம் சேரவே இல்லையா என்று சொல்லி பார்க்கும்போது பின்னாடி ஒரு தடவை ரியலைஸ் பண்ணிட்டு வந்து யோவான் மறுபடியும் சேர்றார். அப்போ பவுல் பழைய அன்பை அப்படியே காட்டுறார். கொலோசியர் 4:10 என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தார்க்கு உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லுகிறான். பர்னபாவுக்கு இனத்தான் ஆகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். பர்னபாவின் இனத்தான் அப்படியே பார்த்தோம் இல்லையா? பர்னபாவுக்கு சொந்தக்காரர் மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். அப்படின்னா இப்போ கொலோசிய பட்டணத்தில் இவர் அந்த ஊழியங்கள் செய்யும் போது இப்போ மார்க் என்ன ஆகிட்டார்? இப்போ மறுபடியும் கூட வந்துட்டார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் கூட தீமோத்தேயுக்கு எழுதும்போது 2 தீமோத்தேயு 4:11 பாருங்கள், சொல்கிறார் பாருங்க, வாசிக்கலாம். லூக்கா மாத்திரம் என்னோட கூட இருக்கிறான், மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் சொல்கிறார் பாருங்க. இப்போ மார்க்கு என்ன பண்ண முதல் வேண்டான்னாரு, இப்போ என்ன சொல்கிறாரு? நீ என்னோட கூட்டிகிட்டு வா, அவன் ரொம்ப பிரயோஜனமாக இருப்பான். அப்படின்னா என்ன நடந்திருக்க வேணும்? என்ன நடந்திருக்க வேணும்? பவுலே வந்து வேண்டான்னு சொல்லிட்டார், அதுக்கப்புறம் கூட வந்துக்கிறார். அப்போ என்ன நடந்திருக்க வேணும்னா, மார்க்கு அவர் விட்டு பிரிஞ்சு போய் சில அனுபவங்கள் என்ன இருக்கணும்? பெற்றிருக்கணும். அந்த அனுபவத்தின் மூலம் தான் செய்த தவறை அவர் என்ன செய்யணும்? ரியலைஸ் பண்ணியிருக்கணும். ரியலைஸ் பண்ணிவிட்டு திரும்ப வரும்போது அதே அன்போடு சொல்கிறார், அவனை கூட்டிகிட்டு வா. இதுதாங்க ஊழியம். தேவனுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய ஊழியத்தில் இதெல்லாம் இருக்குதான். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எப்போதுமே அந்த நேரத்தில் ஒரு கோபம் வரும், ஆனால் அதிலேயே என்ன பண்ணிடக்கூடாது? நிலச்சி நின்றக்கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலையும் யார் மேலே வந்து எந்த கோபம் வந்தாலும் அதுலேயே. அதனால தான் நமக்கு பைபிள் சொல்லுது, ஒரு யார் இடத்துலையும் கசப்பான வைராக்கியத்தை என்ன பண்ணிக்காதீங்க, வச்சுக்காதீங்க, பகையை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள். இதை வந்து பவுல் இப்போ கடைப்பிடிக்கிறார். ஏன்னா இவர் தான் நல்ல குணலட்சணங்கள் ரொம்ப அதிகமாக சொன்னவர். இப்போ பவுல் அதை மனசில் வச்சுட்டு அவனை கூட்டிகிட்டு வா, அவன் எனக்கு உதவியாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அங்கே இப்போ சொல்கிறத நம்ம கவனிக்கலாம். இப்போ 14 வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 13:14 அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டிலுள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசி உட்கார்ந்தார்கள். இப்போ மறுபடியும் எங்கே வர்றாங்க? பிசிதியா நாட்டிலுள்ள அந்தியோகியா அப்படிங்கிற ஒரு பட்டணத்துக்கு இங்கே வர்றாங்களாம். இப்போ கொஞ்சம் அந்த படத்தை கவனிச்சிங்கன்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் நமக்கு தெரியும். அந்தியோகியாவிலிருந்து தானே முதல் கிளம்புனாங்க இல்லையா? படத்தை பாருங்கள். மத்திய தரைக்கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்தியோகியாவில் தான் கிளம்புனாங்க. அப்புறம் இப்படி ஒவ்வொரு இடமா வந்துட்டு இப்போ இங்கே போயிட்டாங்க. இது அடுத்தது எங்கே போகிறாங்கன்னா பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாங்கிறது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். வடக்கு பக்கம் ஒரு பெரிய அந்தியோகியா இருக்கு இல்லையா? அந்தியோகியாங்கிற பேரில் 16 பட்டணம் இருந்திருக்காங்க. அப்போ இதில் முக்கியமான ஒரு பெரிய பட்டணம் அந்த ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்தியோகியா என்கிற ஒரு பட்டணம். இந்த பட்டணத்துக்கு தான் இப்போ இந்த அந்தியோகியா பட்டணம்ங்கிறது ஏற்கனவே சொல்லப்பட்ட ஜெருசலேம் அந்த இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய அந்தியோகியா பட்டணம் அல்ல. அது வடக்கு பக்கம் வடமேற்கில் இருக்கக்கூடிய ஐரோப்பா கண்டத்தினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்தியோகியா பட்டணம். இது ரொம்ப பெரிய பட்டணம். ஸோ இந்த பட்டணத்துக்கு இப்போ என்ன செய்கிறாங்க? வர்றாங்க பாருங்கள். பெர்கேயிலிருந்து அந்தியோகியா, பம்புலியா நாட்டிலிருந்து பிசிதியா. இந்த பிசிதியா நாட்டுக்கு 180 கிலோமீட்டர் அங்கேருந்து. அவ்வளோ தூரம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரயாணம் பண்ணி ஒரு ஜெப ஆலயத்துக்கு வந்து அங்கே நிற்கிறாங்க. அப்படி ஜெப ஆலயத்துக்கு வந்து நிற்கும்போது இப்போ யார் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறது அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனால் ஆர்டர் படி யார் பிரசங்கம் பண்ணணும்? பர்னபா தான் பண்ணணும். பர்னபான ஆறுதலின் மகன் படிச்சிருக்கோம் இல்லையா? புறஜாதிகளுக்காக பவுல் ஏற்படுத்தப்பட்டார். இப்போ தேவனுடைய ஆர்டர் படி பர்னபா உட்கார்ந்துட்டு பவுல் தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். இதில் என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? இதில் பர்னபாவுடைய நல்ல கேரக்டரை இங்கே கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறார். பர்னபா நினச்சிருந்தா இவன் எனக்கு பின்னாடி வந்து வந்தானே என்று ஒரு பொறாமை கூட வந்துட்டு அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லையா? ஆனால் முதல் இவர் தான் சத்தியத்துக்குள்ளே வந்தவர். இவர் என்ன செய்கிறார்? இவருக்கு பின்னாடி வந்தவரை முன்னாடி நிற்க வச்சு அவருக்கு வாய்ப்பு கொடுத்து பேச வச்சு அந்த பக்குவமான நிலைமைக்குள்ளே இங்கே என்ன செய்கிறார்? கொண்டு வந்து அங்கே நிறுத்துகிறார். ஸோ அன்புக்குரிய சகோதரர்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பவுலுடைய கேரக்டரு இங்கே பர்னபாவுடைய கேரக்டரை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பவுல் இப்போ தான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் பர்னபா வந்து என்ன செய்கிறார்னா இந்த மாதிரி ஒரு தாழ்மையை வெளிப்படுத்தி என்ன செய்கிறார்? அங்கே ஒரு காரியத்தை இந்த பாடத்தில். அப்போ தேவனுடைய ஊழியக்காரர்கள் சத்தியத்தை சொல்ல வர்றவங்க
அவங்களுக்குள்ளே என்ன வந்துடக்கூடாது. இங்கே பர்னபாவுக்கு என்ன வந்துருச்சு? தாழ்மை. தாழ்மை வந்ததுனால பவுலை முன்னால் நிறுத்துறார். இதே இவருக்கு பொறாமை வந்து பெருமை வந்திருந்ததுன்னா பைபிள் என்ன சொல்லுது? பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். யோசனை முடியும். அப்போது கையோடு கைகோர்த்தா கூட இந்த பெருமை இருந்துச்சுன்னா அது அப்போ அந்த பெருமை இருக்குங்கிறது எப்படி தெரியும் நமக்கு? நம்ம ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்டில் எடுத்திருக்கேன், யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். பெருமைன்னு ஒரு சப்ஜெக்ட். அந்த பெருமைன்னு ஒரு சப்ஜெக்டில் என்ன சொல்ல வராதுன்னா, ஒருத்தனுக்கு பெருமை வந்துருச்சுன்னா எல்லாருக்கும் பெருமை இருக்குன்னு பேசுவாங்களாம். ஆனால் யாருக்கு இருக்கிறது தெரியாதா? தனக்கு இருக்கிறது தெரியாது. இவருக்கு பெருமை வந்துருச்சு, இவருக்கு பெருமை வந்துருச்சு, என்ன பண்ணுவாங்க? இவங்க பேசுவாங்க. அப்படி ஸோ அப்படி இருக்கக்கூடாது. நம்ம தாழ்மைன்னா நம்ம தாழ்மையாக தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதையத்தான் அங்கே சொல்லும்போது, அதிக ஆக்கினி தீர்ப்படையும்படி நீங்கள் உங்களில் அதிகம் பேர் என்ன பண்ணிடாதீங்க, போதகராயிராதீங்கிறார். ஏன்? போதகராயிட்டாலே சில பேர்த்துக்கு என்ன வந்துடுது? இந்த பெருமை. புரியுதுங்களா? நான் எதை பண்ணிடுவேன்னு சொல்லக்கூடிய நிலைமையில் வந்துடுவோம். அப்படி வரக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எதை செய்தாலும் பைபிளில் சொல்ல, உயிரோடு இருந்தால் தேவனுக்கு சித்தமானா இந்த காரியத்தை என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் நமக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டுமே ஒழிய நாம் எல்லாத்தையும் செஞ்சிருவோங்கிற சிந்தனை நமக்கு என்றைக்குமே வரவே கூடாது. அப்படி ஒருவேளை இப்போ அங்கே பர்னபாவுக்கு வந்துருந்துச்சுன்னா பர்னபா என்ன பண்ணியிருப்பார் தெரியுங்களா? டக்குன்னு பவுலை ஓரமாக உட்கார சொல்லியிருப்பார். உட்கார்ந்துட்டு இவர் என்ன பண்ணியிருப்பார்? பேச ஆரம்பிச்சிருப்பார். அதுலேயே கொரிந்தியர் 10:12 இப்படி தான் சொல்லும், தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதிருக்கும்படி ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாக இருக்க கடவன். அதனால தான் பின்னாடி இன்னொரு வசனம் முடிச்சு இதை முடிக்கிற 1 பேதுரு 5:6 ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அப்படின்னா தேவன் நம்மளை உயர்த்துற வரைக்கும் எப்படி இருக்கணும்? அடங்கி இருக்கணும். பலத்த கைக்குள்ள நம்மளே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? உயர்த்திடவே கூடாது. தேவன் உயர்த்தணும். தேவன் உயர்த்தினா நிற்கும், நம்மளே உயர்த்தினா அது கீழே போயிடும். இது வசனம் அப்படித்தான் இருக்குது பாருங்கள். அப்போ அவருடைய பலத்த கைக்குள்ளே நீங்கள் அடங்கி இருங்க. அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு முதல் இருக்க வேண்டிய குணம் என்ன தெரியுமா? என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடக்கம். சில சொல்ல அடங்கு அப்படிங்கிறாங்க இல்லையா? அந்த அடக்கம் இருக்கணும் ஃபஸ்ட்டு. எப்பொழுதுமே எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் முதல்ல ஒரு அடக்கம் இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ அந்த அடக்கம் இல்லாத போது தான் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அது வெளியே வந்துடுது. அப்போ இங்கே சொல்கிறா பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த அடக்கம் இருக்கணும். அது இப்படி இருக்கிற இன்றைக்கி பவுல் வந்து ஊழியம் செய்கிறார். பர்னபா வந்து பேசலைன்னா கூட இன்றைக்கி பர்னபா எவ்வளோ பெரிய ஒரு கேரக்டரை வந்து நமக்கு முன்னாடி வச்சுட்டார் பாருங்க. இப்போ அவர் பேசவே இல்லை, பேசலை. ஆனால் பேசாமையே பர்னபா என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ஒண்டர்ஃபுல் கேரக்டர் நமக்கு முன்னாடி வைக்கிறார். ஸோ தேவனுடைய ஊழியக்காரர்களை எப்பொழுதுமே நமக்கு மேலே மேன்மைப்படுத்தி வைக்கணும். அவர்கள் சிறியவர்களாக இருந்தாலும் அவர்களை மேன்மைப்படுத்தி வைக்கணும். இதுதான் தேவனுடைய சித்தம். அதனால தான் பர்னபா பவுல் என்ன செய்கிறார்? மேன்மைப்படுத்துகிறார். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அதுக்கு அடுத்த வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13:15 நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமும் வாசித்து முடிந்த பின்பு. இப்போ இவங்க எங்கே போகிறாங்க? எங்கே போகிறாங்கன்னு படிச்சிருக்கோம். 14 அவர்கள் பெர்கே பட்டணத்தை புறப்பட்டு பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க? நேராக ஓய்வு நாளுக்கு போகிறாங்க. ஓய்வு நாள் இவங்களுக்கு என்ன தெரியும்? ஓய்வு நாளில் கட்டாயமாக ஜெப ஆலயத்தில் யூதர்கள் வருவாங்க. அப்போ ஆக்சுவலாக இப்போவும் அவங்க யார்கிட்ட தான் போகிறாங்க? இப்போ யூதர்கள்கிட்ட தான் போகிறாங்க. புரியுதுங்களா? யூதர்கள்கிட்ட தான் போகிறாங்க. அப்போ யூதர்கள்கிட்ட போய் இப்போ பேசுவதற்கு அவங்க ரெடியாக இருக்கும்போது நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம் ஆகவும் வாசித்து முடித்த பின்பு. அப்படின்னா இவர்கள் வந்து ஜெபாலயத்துக்குள்ளே போகிறாங்க. இவர்கள் போன உடனே என்னத்தை வாசிச்சாங்களா? நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம். அப்படின்னா பவுல் போய் பேசுவதற்கு முன்பாகவே அவங்க எதில் இருந்திருக்காங்க? இப்போ பழைய ஏற்பாட்டினுடைய சத்தியங்களில் அவங்க கொஞ்சம் ஃபெமிலியராக இருந்திருக்காங்க. அவங்க எதைத்தான் வாசிச்சிருக்க வேணும் அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய இருக்குது பழைய ஏற்பாட்டில். இப்போது இவர்கள் வாசித்த விஷயம் இப்போ எதுக்கு பயன்பட போகுது அப்படின்னா, அடுத்தது பவுல் வந்து ஒரு ஊழியத்தை அல்லது அவங்க மத்தியில் ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார். அப்போ சொல்லும்போது இவங்க வாசித்ததுக்கும் பவுல் சொன்னதுக்கும் இப்போ என்ன இருக்கணும்? இப்போ கரெக்டாக செட் ஆகணும். தேவன் எப்படியெல்லாம் கொண்டு போகிறார் அவருடைய ஊழியத்தை.
கரெக்டாக செட் ஆகணும். அதுக்காக இவர்கள் நியாயப்பிரமாணத்தை அங்கே வாசிக்கிறாங்க. பவுல் வந்து இவங்க கூப்பிட்றாங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு காரணம் கூட சொல்கிறாங்க. என்னென்னா, இவர் ஏற்கனவே யார் இடத்துல பயின்றவர்னு படிச்சிருக்கோம். கமாலியல் அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் வந்திருக்கார், ப்ரொஃபஸர். நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த காலேஜில் படித்த ப்ரொஃபஸர் வந்து இப்போ நமக்கு வந்து கிளாஸ் எடுக்க போகிறார். அந்த மாதிரி பவுலை வந்து பாருங்கள், அவருடைய பொசிஷனை இப்போ வந்து தேவன் பயன்படுத்துகிறார். கமாலியல்கிட்ட படித்தவர்னால ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க எல்லாருமே, அப்படின்னா கூப்பிடுங்க, கூப்பிட்டு அவருடைய பேச்சு என்ன செய்யலாம், கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அப்போ அதுக்கு முன்னாடியே இவங்க என்னென்ன படிச்சிருக்கிற வாசிக்கலாம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திலிருந்து வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இந்த வசனம் இப்போ நம்ம வந்து இதைத்தான் படிச்சாங்களான்னு நமக்கு தெரியல. ஆனால் இந்த கட்டுரையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வசனம் தான் படிச்சிருக்க வேணும்னு சொல்கிறாங்க. எப்படி, ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலையும் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை என்ன பண்ணிட்டு வந்தார், சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அடுத்து ஏசாயா 55:3 உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் தேவன் நித்திய உடன்படிக்கையாக என்ன செய்வார், ஏற்படுத்துவேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த வசனங்களை தான் அவங்க படிச்சிருக்க வேணும்னு சொல்கிறாங்க. இது எப்படி நம்ம ஊர்ஜிதப்படுத்துறது அப்படின்னா, இப்போ பவுல் வந்து இப்போ பேச போகிறார் பார்த்தீங்களா, இந்த வசனங்களை பேஸ் பண்ணி தான் பேசினாராம். அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், அப்போ இந்த வசனங்களை தான் என்ன பண்ணியிருக்கணும், அவங்க வாசிச்சிருக்க வேணும். அதில் அப்போஸ்தலர் 13:34 இனி அவர்கள் அழிவுக்குட்படாத படிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன். இப்போ அந்த வசனம் ஏற்கனவே படிச்சோம் இல்லையா, அதே வசனத்தை இங்கே ரிப்பீட் பண்ணுறார். தாவீதுக்கு சொன்ன அத்தனை கிருபையும் உங்களுக்கு வரும். அப்போது இவங்க படித்த வசனமும் பவுல் சொன்னதும் இப்போ என்ன ஆயிடுச்சுப்போ. ஸோ இந்த அளவுக்கு கோயின்சைடு பண்ணி அவங்கள வந்து புரிய வைக்கிறார். இது ஒன்றுமே ஏதோ எடுத்தேன் கவிழ்த்தேன் எல்லாம் செல்ல, அவங்களுக்கு என்னென்னவெல்லாம் தேவன் ஏற்கனவே நாலேஜ் கொடுத்துருக்காரோ அதை பேஸ் பண்ணி இப்போ அவங்களுக்கு அந்த ஒரு சத்தியத்தை பவுல் வந்து ஆரம்பித்து இப்போ ஆரம்பிக்கிறார். எப்படின்னா 16 அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற ஜனங்களே கேளுங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, இஸ்ரவேலரே அப்படிங்கிறது ஓகே, அப்படின்னா அங்கே யூதர்கள் இருக்காங்க. அப்போ யூதர்களை பார்த்து இஸ்ரவேலரேன்னு சொல்கிற விஷயம், இவங்க தேவனுக்கு பயந்து நடந்தாங்களா, இதை நம்ம கண்டுபிடிக்கணும். தேவனுக்கு பயந்து நடந்திருந்தாங்கன்னா இங்கே என்ன நடந்திருக்காது அப்படின்னு தெரியுங்களா. இப்போ இந்த பட்டணத்தை விட்டு மறுபடியும் இன்னொரு இடத்துக்கெல்லாம் போய் பேசும்போது ஆபிரகாமின் சந்ததியில் பாருங்கள், அதுலேயே 26 ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இதே வார்த்தையை திருப்பி சொல்கிறார். அப்போ தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களா இருந்தால், இப்போ பவுல் ஒரு பெரிய விஷயத்தை ரீசன் பண்ண போடுறார். அதை கண்டுபிடிச்சானாலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுவாங்க. அந்த தேவனுக்கு பயந்து நடக்கிறவங்களா இருந்தால் இப்படி பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பாருங்கள். எப்படி பண்ணியிருப்பாங்களா. 45 13:45 யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். பார்த்தீங்களா, விரோதித்து தூஷித்தார்கள். அப்படின்னா இவங்க தேவனுக்கு பயந்திருந்தா இப்போ இந்த மாதிரி காரியத்தை செய்திருப்பாங்களா? அப்படின்னா இங்கே பவுல் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களேன்னு யாரை சொன்னார்? இஸ்ரவேலரே அப்படிங்கிறது கரெக்டாக சொல்லிட்டார். இஸ்ரேல் ஜனங்க தான், யூதர்கள் தான். அப்போ தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களேங்கிற வார்த்தையும் சேர்த்து சொல்கிறார். ஆனால் இவர்களுக்கு அது அட்ரஸாக இருந்திருந்தா இப்போது இவங்க இந்த மாதிரி காரியத்தை செய்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னா தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களேன்னு யாரை சொல்லலை? இஸ்ரேல் ஜனங்களை சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னா யாரை பார்த்து பேசினார்? இஸ்ரேல் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே. ஆக்சுவலாக இவங்க போனது யூதர்களுடைய தேவாலயம், இவங்க பேசிகிட்டு இருக்கிறது யூதர்கள்கிட்ட. ஆனால் அவர்கள் வந்து அந்த பயத்தில் இல்லை. அப்படின்னா இன்னொரு அட்ரஸ் கொடுக்குறாரு, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களேன்னு. அப்படின்னா அது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ அது யாருங்கிற கேள்விக்கு அடுத்த வாரம் என்ன செய்யலாம், தொடர்ந்து விடையை கண்டுபிடிக்கலாம்.
எந்த ஜனக்கிடத்தில் அந்த வார்த்தையை பேசி ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணார் என்பதை குறித்து தொடர்ந்து நம்ம சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமாம்.